தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் இயங்கி வரும் குவாரிகளில் முறைகேடு நடப்பதாக அதிமுக நிர்வாகி புகார் அளித்திருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக மற்றொரு கல் குவாரியின் உரிமையாளர் சரணடைந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன், களத்தில் இருக்கீங்க, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுவா பள்ளிவாசல் பகுதியில் கல்குவாரி உரிமையாளரால் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய 4 பேரையும் வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த கல்வாரிக்கு எதிராக போராடிய ஜெகபலி கூறிய சம்பந்தப்பட்ட கல்வாரிகளில் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக இங்கு ஆய்வு செய்து இவர்கள் நடத்திய கல்வாரிகளில் முறைகேடுகள் நடந்திருப்பது அம்பலமாகப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் கடந்த அந்த துறையூர் கிராமத்துக்கு உட்பட்ட 409, 430 RR நிறுவனத்தின் உரிமம் கடந்த 2023ஆம் ஆண்டோட முடிவடைந்தது. அவர்கள் அதை தொடர்ந்தாக அந்த பகுதியில் கல்வெட்டி எடுக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக அவர்கள் ஆய்வு நடத்தி வந்தனர். இந்த ஆய்வில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருப்பதும் மேலும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நேற்று CBCIDக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையிலே ஒருவர், அதாவது கல்வாரி உரிமையாளரான ராமையா என்பவர் தலைமறைவாகியிருந்தார். இவர் தற்போது புதுக்கோட்டை அருகே உள்ள நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் ADSP முரளிதரன் தலைமையில் முரளிதரன் முன்னிலையில் அவர் தற்போது சரணடைந்திருப்பது இந்த வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.